திரு இளங்கோவன் வணக்கம், நன்றி உங்களுடைய இணைப்புல வந்ததுக்கு. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை தெரிந்து கொள்ள. அவர் கடந்த 2004ஆம் ஆண்டு கூட இதுபோல இறுதி நேரத்தில் வேட்பாளரை மாற்றி வேறு யாரையோ நிற்க வைத்தார். அதுபோலவே இப்பொழுதும் அதே பாணியை கடைபிடித்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒருவேளை ஆனால் அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை காரணம் காட்டி அவர்களால் தான் நான் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்வது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. சாதி மோதலை உருவாக்குவதற்கு கோவில்பட்டி தொகுதி தான் கிடைக்குமா வேண்டுமா, அல்லது தமிழ்நாட்டிலே எல்லா தொகுதிகளிலும் பல சாதி மக்கள் இருக்கிறார்கள், ஒரு கட்சியை சாதி மோதலை தூண்டி தேர்தலிலே தோற்கடிக்க முடியுமா என்பதெல்லாம் எனக்கு தெரிந்த அரசியல் வரலாற்றில் அப்படி இடம்பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. இதை வைகோ முதல் முறையாக இந்த குற்றச்சாட்டை கூறுகிறார். இது வினோதமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான 2004 நீங்க குறிப்பிட்டீங்க. 2004 வைகோ போட்டியிடாமல் சிவகாசி பாராளுமன்ற தேர்தலில் திரு சிபிபார் ரவிச்சந்திரன் அறிவித்தார். ஆனால் அதற்கு முன்னால் வைகோ போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதை தவிர வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் போதுதான் தான் போட்டியிடவில்லை, சிபிபார் ரவிச்சந்திரன் போட்டியிடார் என்பதை திரு வைகோ அறிவித்தார். இந்த முறை அப்படி இல்லாமல் தான் போட்டியிடுவதாக அண்ணா நகரில் அறிவித்திருந்தார். இப்போது வாபஸ் பெற்றிருக்கார். ஜாதி மோதலை ஏற்படுத்த தூண்டுதல் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டா நேரடியாக உங்கள் மீது வைக்கும் போது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக இருக்குதா? இல்லை, அவருடைய கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக கழகம் இல்லை. தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதிகளிலும் பல்வேறு சாதியினர் இருக்கிறார்கள், வசிக்கிறார்கள். எந்த ஒரு தொகுதியும் 100க்கு 100 ஒரே சாதியை சேர்ந்த மக்கள் வசிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சாதி மோதலை தூண்டித்தான் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. எனவே அவர் சொல்வது தான் அந்த தேர்தலிலே போட்டியிடாமல் இருப்பதற்காக கடைசி நேரத்தில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கிறேன். ஒருவேளை அந்த அணியின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக இவரை அறிவிக்காத காரணத்தினால் அவர் அப்படி சொல்கிறாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. காரணம், சாதி மோதலை ஒரு தொகுதியிலே உருவாக்கி அதன் மூலம் தேர்தலில் எந்த தேர்தலிலே மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்தான் விரிவாக விளக்கமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். இயல்பா எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன, ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று விரும்புபவர்கள், திமுக அதிமுக இரண்டுக்குமே நாங்கள் தான் மாற்று என்று கருதுபவர்கள், அதிமுகவோ ஆளுங்கட்சியாவோ இருக்கிறதோ செல்வாக்கு படைத்தலா இருக்கும்போது அவர்கள் மீது குற்றம் சாட்டாமல் அதிமுக இவ்வளவு செய்கிறது ஆளுங்கட்சி இவ்வளவு செய்கிறது சொல்லாமல் இது இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும் போது இதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் திரு இளங்கோவன்? கட்டாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். 2-3 கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் அல்லது மக்கள் நல கூட்டணி மற்றும் விஜயகாந்த் இணைந்த ஒரு கூட்டணியாகட்டும், அவர்களுடைய குறி முழுவதும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிறதே தவிர அதிமுக மீது இல்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதை அவர்களே உணர்ந்திருக்கிறார்கள். இல்ல, வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை வெற்றி வாய்ப்புக்கு ஒரு குந்தம் ஏற்படுத்துறதுக்காக அப்படி சொல்றீங்களா? இது திமுக மீதான பழைய பகையுடைய தொடர்ச்சி நீங்க நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வெற்றி வாய்ப்பை குறைப்பதுதான் ஒரு பிரதான நோக்கம் நினைக்கிறீங்களா? பழைய பகை என்று ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவர் தேர்தலிலே போட்டியிடும் பொழுது 2001ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் கூட்டணி வைத்த நேரத்தில் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருந்த பொழுது அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதிமுகவுக்கும் சம அளவிலே இடம் கொடுத்து விட்டார்கள் என்ற காரணத்தை சொல்லி விலகினார். அவர் எந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதுவரை போட்டியிடவில்லை, போட்டியிட விரும்பவில்லை. கடந்த முறை 2009ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே கூட ஒரு பெரிய 6 தொகுதிகள் அடங்கிய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடும் பொழுது சாதி மோதலை உருவாக்கி இருக்க முடியாதா திமுக? அப்பொழுது இந்த குற்றச்சாட்டை வைத்தாரா? அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவதை தவிர்ப்பதற்காக, குறிப்பாக தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இந்த அணி அறிவிக்கவில்லை என்ற மன வருத்தத்திலே இதை சொல்லியிருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. திமுக கழகம் சாதி மோதலை கோவில்பட்டியிலே மட்டும்தான் உருவாக்க வேண்டுமா என்ன? ஒரு அமைப்பு சாதி ரீதியாக போராட வேண்டும் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலே, அதுவும் சென்னையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் சென்று கோவில்பட்டியிலே தான் உருவாக்க வேண்டுமா என்ன? இது வேடிக்கையாக இல்லை.